வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மே லாஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பருவமழை பற்றாக்குறையும் விவசாயத்தில் நிகழும் விளைவுகளும் இந்த தலைப்புல சமீபத்துல தி ஹிந்து தமிழ் நாளிதழில் வெளிவந்த எடிட்டோரியல் 2026ஆம் ஆண்டு தென்மேற்கு பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூன் இயல்பை விட குறைவாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD எச்சரித்திருப்பதை குறிப்பிடுகிறது. இதற்கு முக்கிய காரணமாக பசிபிக் பெருங்கடலில் உருவாகும் எல் நீனோ நிலை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் விவசாய உற்பத்தி, உணவுப் பொருள் விலை, நீர்வள மேலாண்மை, கிராமப்புற வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி ஆகியவை பாதிக்கப்படலாம் என்று கட்டுரை எச்சரிக்கிறது. மேலும் காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், வெப்ப அலை, ஹீட் வேவ், நிலத்தடி நீர் வறட்சியாதல் மற்றும் விவசாயத்தின் இயற்கை சார்பு ஆகியவை இந்தியாவின் எதிர்காலத்திற்கு பெரிய சவாலாக மாறுகின்றன எனவும் குறிப்பிடுகிறது. இந்த எடிட்டோரியலை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸை பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல ஜியோகிரபி, என்விரான்மெண்ட், எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் மாதிரி ஏரியாஸ்ல கவர் ஆகும். மாணவர்களே, இந்தியாவின் உயிர் நாடி எதுன்னு கேட்டா அது கங்கை நதி அல்ல, இமயமலை அல்ல. உண்மையில் இந்தியாவின் உயிர் நாடி பருவமழை. இந்தியாவின் விவசாயம், குடிநீர், மின்சாரம், உணவு பாதுகாப்பு, கிராமப்புற வாழ்க்கை, பொருளாதார வளர்ச்சி இவை அனைத்துமே பருவமழையையே சார்ந்து இயங்குகின்றன. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியாவின் ஆண்டு மழை பொழிவில் சுமார் 75% வரை வழங்குகிறது. இந்திய விவசாய நிலங்களில் இன்னும் பெரும்பாலான பகுதிகள் மழை சார்ந்த விவசாயத்தை, ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சரை மட்டுமே நம்பியுள்ளன. எனவே பருவமழை தோல்வி அடைந்தால் அது வெறும் மழை குறைவு மட்டுமல்ல, அது உணவு பாதுகாப்பு நெருக்கடி, பொருளாதார மந்த நிலை, பணவீக்கம், குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் சமூக பிரச்சனைகளாக மாறுகிறது. 2026ஆம் ஆண்டில் இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்தியன் மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD வெளியிட்ட கணிப்பின்படி இந்த ஆண்டு பருவமழை லாங் பீரியட் ஆவரேஜ் LPA அளவின் 92% மட்டுமே இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இது கடந்த பல தசாப்தங்களில் மிகவும் குறைவான பருவமழை கணிப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணமாக எல் நீனோ குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களே, எல் நீனோ அப்படின்னா என்ன? எல் நீனோங்கிறது ஸ்பானிஷ் மொழிச்சொல். அதற்கு பொருள் குழந்தை இயேசு என்பதாகும். இந்த நிகழ்வு முதலில் தென் அமெரிக்காவின் பெரு மற்றும் ஈக்வெடார் கடற்கரைகளில் மீனவர்கள் கவனித்த ஒரு கடலியல் மாற்றமாகும். சாதாரணமாக பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் வெப்பமான நீர் காணப்படும். ஆனால் சில ஆண்டுகளில் அந்த வெப்பமான கடல் நீர் கிழக்கு பசிபிக் பகுதிகளுக்கு நகர்கிறது. இதனால் கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகரிக்கிறது. இந்த வெப்பமயமாதல் உலகளாவிய காற்றழுத்த முறைமையையும் மழை பொழிவையும் மாற்றுகிறது. இதுவே எல் நீனோ எனப்படும். இந்திய பருவமழைக்கும் எல் நீனோவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. பொதுவாக எல் நீனோ ஆண்டுகளில் இந்தியாவில் மழை குறைகிறது. ஏனெனில் இந்திய பருவமழையை இயக்கும் வாக்கர் சர்க்குலேஷன் என்ற வளிமண்டல அமைப்பு எல் நீனோ காலங்களில் பலவீனம் அடைகிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்காசிய பகுதிகளில் மேக உருவாக்கம் குறைகிறது. இதனால் மழை குறைவு ஏற்படுகிறது. இந்திய வரலாற்றில் 1957, 1965, 72, 82, 87, 2002, 2009, 2015 போன்ற எல் நீனோ ஆண்டுகளில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. தற்போது 2026ஆம் ஆண்டு சூப்பர் எல் நீனோ உருவாகும் அபாயம் இருப்பதாக உலக வானிலை அமைப்புகள் எச்சரிக்கின்றன. சூப்பர் எல் நீனோ என்பது சாதாரண எல் நீனோ அல்ல, மிகவும் தீவிரமான எல் நீனோ ஆகும்.
1997-98 மற்றும் 2015-16 காலகட்டங்களில் உலகம் சூப்பர் எல் நீனோ விளைவுகளை சந்தித்தது. அப்போது உலக வெப்பநிலை சாதனை அளவுக்கு உயர்ந்தது. இந்தியாவில் மழை குறைவு, விவசாய இழப்பு, நீர் நெருக்கடி ஆகியவை ஏற்பட்டன. 2026ஆம் ஆண்டிலும் அதே போன்ற சூழல் உருவாகும் அபாயம் இருப்பதாக IMD மற்றும் உலக வானிலை அமைப்பு WMO எச்சரித்துள்ளன. மாணவர்களே, சூப்பர் எல் நீனோ காலங்களில் இந்தியாவில் வெப்ப அலைகள் ஹீட் வேவ்ஸ் மிகவும் அதிகரிக்கும். 2026ஆம் ஆண்டு வட இந்தியா, மத்திய இந்தியா மற்றும் டெக்கன் பீட்டபூமி பகுதிகளில் 45 டிகிரி செல்சியஸுக்கும் மேல் வெப்பநிலை பதிவாகி உள்ளது. இதனால் குடிநீர் பற்றாக்குறை, மின்சார தேவை அதிகரிப்பு, விவசாய விளைச்சல் குறைவு, கால்நடை இழப்பு, உணவுப் பொருள் விலை உயர்வு, உடல்நல பிரச்சனைகள் போன்றவை அதிகரிக்கின்றன. இந்த எல் நீனோவிற்கு எதிர்மறையான நிகழ்வே லா நீனா ஆகும். லா நீனா என்பது பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட குறைவதை குறிக்கும். இந்த காலங்களில் ட்ரேட் விண்ட்ஸ் வலுப்பெற்று வெப்பமான நீர் மேற்கு பசிபிக்கு தள்ளப்படுகிறது. இதனால் இந்தியாவில் மேக உருவாக்கம் அதிகரித்து பருவமழை பலமாக இருக்கும். பொதுவாக லா நீனா ஆண்டுகளில் இந்தியா நல்ல மழை பொழிவை பெறுகிறது. சில நேரங்களில் வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படுகிறது. எல் நீனோ மற்றும் லா நீனா ஆகிய இரண்டும் சேர்ந்து என்சோ, எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷன் எனப்படும் உலகளாவிய காலநிலை அமைப்பை உருவாக்குகிறது. என்சோ அமைப்பு உலக வெப்பநிலை, புயல்கள், கடல் சூறாவளி, மழை பொழிவு, வறட்சி ஆகிய அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்திய பருவமழையை தீர்மானிக்கும் இன்னொரு முக்கிய காரணி இந்தியன் ஓஷியன் டைபோல், அதாவது இந்திய பெருங்கடல் இருமுனை. இது இந்திய பெருங்கடலில் ஏற்படும் கடல் வெப்பநிலை வேறுபாட்டை குறிக்கிறது. இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதி அதிக வெப்பமாகவும் கிழக்கு பகுதி குளிர்ச்சியாகவும் இருந்தால் அதனை பாசிட்டிவ் ஐஓடி என்கிறோம். இந்த பாசிட்டிவ் ஐஓடி இந்திய பருவமழையை வலுப்படுத்தும். சில நேரங்களில் எல் நீனோ தாக்கத்தையும் குறைக்கக்கூடும். உதாரணமாக 1997ஆம் ஆண்டு மிக வலுவான எல் நீனோ இருந்த போதும் இந்தியாவில் கடுமையான வறட்சி ஏற்படவில்லை. காரணம், அந்த ஆண்டில் பாசிட்டிவ் ஐஓடி வலுவாக இருந்தது. அதனால் இந்தியா நல்ல மழை பொழிவை பெற்றது. இதன் மூலம் ஐஓடி இந்திய பருவமழையில் மிகப்பெரிய பாதுகாப்பு காரணி என்பதை அறியலாம். 2026ஆம் ஆண்டில் IMD வெளியிட்ட கணிப்பின்படி ஆண்டின் தொடக்கத்தில் என்சோ நியூட்ரல் நிலை இருந்தாலும் பின்னர் எல் நீனோ உருவாகும் வாய்ப்பு அதிகம் என கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் பாசிட்டிவ் ஐஓடி உருவாகலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் பருவமழை முழுமையாக தோல்வி அடையாமல் சில பகுதிகளில் நல்ல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என நிபுணர்கள் கூறுகின்றனர். பருவமழை தோல்வி இந்திய பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியாவின் சுமார் 45% மக்கள் இன்னும் விவசாயத்தை சார்ந்தே வாழ்கின்றனர். மழை குறைந்தால் அரிசி, கோதுமை, சர்க்கரை, வெங்காயம் உட்பட அத்தியாவசிய விவசாய பொருட்களின் உற்பத்தி குறையும். உணவு பணவீக்கம், ஃபுட் இன்ஃப்ளேஷன் உயரும். கிராமப்புற வருமானம் குறையும். GDP வளர்ச்சி பாதிக்கப்படும். விவசாய கடன் சுமை உயரும். இந்தியாவில் நிலத்தடி நீர், கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக பயன்படுத்தப்படுவதும் பருவமழை தோல்வியை மேலும் ஆபத்தாக்குகிறது. குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் போர்வெல் விவசாயம் அதிகரித்துள்ளது. மழை குறைந்தால் நிலத்தடி நீரும் வற்றுகிறது. தமிழ்நாட்டிற்கும் எல் நீனோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாடு தென்மேற்கு பருவமழையை விட வடகிழக்கு பருவமழையை, நார்த் ஈஸ்ட் மான்சூனை அதிகமாக நம்புகிறது. ஆனால் எல் நீனோ காரணமாக இந்திய பெருங்கடல் வெப்பநிலை மாறுபடும் போது தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையும் பாதிக்கப்படுகிறது. இதனால் காவிரி டெல்டா விவசாயம், குடிநீர் சேமிப்பு, மின்சார உற்பத்தி ஆகியவை பாதிக்கப்படுகின்றன. கிளைமேட் சேஞ்ச் இன்று எல் நீனோ நிகழ்வுகளை மேலும் தீவிரமாக்கி வருகிறது. உலக வெப்பமயமாதல் காரணமாக கடல் வெப்பநிலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன. இதனால் எதிர்காலத்தில் அதிக சூப்பர் எல் நீனோ, அதிக வெப்ப அலை, கடுமையான வறட்சி, திடீர் வெள்ளங்கள், உணவு பாதுகாப்பு நெருக்கடி போன்றவை அதிகரிக்கலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இந்தியாவின் பொருளாதாரம் விவசாயத்தை சார்ந்துள்ளது. விவசாயம் பருவமழையை சார்ந்துள்ளது. பருவமழை உலக கடல் வெப்பநிலையை சார்ந்துள்ளது. அதனால் எல் நீனோ, லா நீனா, ஐஓடி போன்றவை வெறும் புவியியல் கருத்துகள் அல்ல.
அவை இந்தியாவின் உணவு பாதுகாப்பு, பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் மிகப்பெரிய இயற்கை அரசியல் சக்திகளாகும். இந்த டாபிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸை பார்க்கும்போது ஃப்ரீக்வெண்டா எல் நீனோ பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ்ல கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸை பாருங்களேன். தென் மெயின்ஸ்லேயுமே இந்தியன் மான்சூன் அண்ட் கிளைமட்டாலஜி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டைம் கூட இந்தியன் மான்சூனை அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் பத்தி அனலிட்டிக்கலா கேட்கலாம். பிகாஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் சூப்பர் எல் நீனோ இந்த வருஷம் இருக்கு. ஸோ முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.